திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். நம்ம எந்நாளும் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகிற ஆண்டவர் பாதத்திலே நம்ம இப்போ கொடுப்போம். கடந்த வாரம் முழுதும் நம்மை வழிநடத்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் இந்த வாரத்தையும் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, மீண்டுமாக எங்களது இயலாமை பலவீனத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இந்த நாளும் இந்த வாரம் முழுதும் கொடுத்து வழி நடத்திடும் ஆண்டவரே என்று சொல்லி பலியிலே வென்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்குறலை ஏற்று மனவருத்தப்பட்டவர்களாய் இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீதமன்னவரைய நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த
இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பில் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டி அளிக்க திருவுளமானமே நாங்கள் பணிவோடு வேண்டுகிறோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளில் நாங்கள் அதை பின்பற்றி மது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது ராணி ஜோசப் குடும்ப கருத்துப்படி மரித்த லூர்து ஜோசப், செசிலியா, ராயப்பா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நினைக்கிற ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், மைக்கேல் சுந்தரம் சாந்திமேரி குடும்ப கருத்துப்படி கடந்த வாரம் முழுவதும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் சுகம் வேண்டியும், நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், தாமஸ் ஆக்னஸ் குடும்ப கருத்துப்படி மரித்த மரியம்மாள், மாணிக்கராஜ், அருள், அற்புதமேரி, அந்தோணிசாமி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், வின்சென்ட்ராஜ் வர்கீஸ் குடும்ப கருத்துப்படி வீடு கட்டுமான பணி நல்லபடியாக விரைவில் கட்டி முடிய இறையருள் வேண்டியும், சுதா குடும்ப கருத்துப்படி தனது பிறந்த நாள் நன்றியாகவும் தொடர்ந்து இறையருளால் வழிநடத்தப்பட வேண்டியும், ஜெகராஜன் குடும்ப கருத்துப்படி பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவன் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், இயேசுதாஸ் நிர்மலா குடும்ப கருத்துப்படி பேத்தி லாரா இவாஞ்சலின் லீமா ரோஸ் பிறந்த நாள் நன்றியாகவும், இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் சோபா சார்லஸ் குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் சோபா சார்லஸ் குடும்ப கருத்துப்படி மரித்த அமலோற்பமேரி, சனிஸ்லாஸ், சார்லஸ், தானகி திரேசா, ஆண்ட்ரூஸ் பால் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் சோபா சார்லஸ் குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், லாரன்ஸ் குடும்ப கருத்துப்படி இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிளவேந்திரன் குடும்ப கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலையிருக்கிற ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், மரிய சுசீலா குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் மரித்த சந்தியாகு, அமலோற்பமேரி, ஸ்டெல்லா, தயசீலன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேரி குடும்ப கருத்துப்படி இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மதலை மேரி குடும்ப கருத்துப்படி மரித்த ரோசம்மாள், அருளப்பன், சாந்தப்பன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், பீட்டர் அமல்ராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த அந்தோணியம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், லில்லி புஷ்பம் குடும்ப கருத்துப்படி தனது 45வது பிறந்த நாள் நன்றியாகவும், அமல்ராஜ் குடும்ப கருத்துப்படி தனது 69வது பிறந்த நாள் நன்றியாகவும் தொடர்ந்து இறையருளால் வழிநடத்தப்பட வேண்டியும், இயேசுதாஸ் ஈவடின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருள் தந்தையர்கள் CS மதலைமுத்து, மரிய ஆண்டனி,
அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் மறைமாவட்டத்தில் உழைத்து மரித்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் குழந்தராஜ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜார்ஜினா போர்னிட்டா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் சான்வின் பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பாத்திமா ராணி கேத்தரின் அந்தோனிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் டேலிசா குடும்ப கருத்துப்படி பூரண உடல் சுகம் கிடைக்கப்பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் இங்கு கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம். உயிருள்ள இறை வார்த்தைகள் 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28 முடிய. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால் குடி மருந்தும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால் குடி மருந்தும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை, திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர். அவர்கள் இந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர்
பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். ஆண்டவரே பேசும் அடியாள் கேட்கிறேன். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3 இறைமுத்துக்கள் 1-2 மற்றும் 21-24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் நாம் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுளின் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் தமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு அவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்காஸ் எழுதின செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது.
பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடித்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவரிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டும் அவளிடம் கேள்விகள் எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்போது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவளிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவளுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளெல்லாம் தமது உள்ளத்திலே பதித்து வைத்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்கு அருமையானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் ஒரு தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது திருக்குடும்ப பெருவிழாவை சிறப்பிக்க அழைக்கிறது. வழக்கமாக பண்டைய காலத்திலே நாம் பார்ப்போம், குடும்பத்தை பல நிலைகளுக்கு அமைப்புகளுக்கெல்லாம் ஒப்புமைப்படுத்துவார்கள். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், குடும்பம் ஒரு கோவில், அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் குடும்பத்துக்குன்னே ஒரு அமைப்பு, குடும்பத்துக்குன்னே ஒரு ஸ்டைல், குடும்பத்துக்குன்னே ஒரு நோக்கம் என்று குடும்பம் அதுதான் குடும்பம்தான். அதில் வேறு எதையும் ஒப்பிட முடியாது. ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படிங்கிற உறவோடு அந்த குடும்பம் நின்று விடுவது இல்லை. பறந்து விரிந்த ஒரு உறவிலே அவர்கள் வாழ அழைக்கப்படுகிறார்கள். சட்டதிட்டங்கள், அரசாங்க சட்டதிட்டங்களோ அவர்கள் சார்ந்த பகுதியினுடைய சட்டதிட்டங்களையோ அவர்கள் அனுசரிக்கிற போது அவர்கள் மற்றவர்களோடு கொள்ளுகிற அந்த தொடர்பு நிலை, உறவு நிலை, ஆக அந்த குடும்பம் 4 சுவற்றுக்குள் நின்றுவிடக்கூடாது. குடும்பம் பரந்த நிலையிலே அமைய வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே அழகு சேர்ப்பதற்கு பெற்றோர்களை கணவன் மனைவியாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆக இந்த உலகுக்கு அழகு குடும்பம், இந்த உலகுக்கு பெருமை சேர்ப்பது குடும்பம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளுக்கும் ஆணிவேர் அஸ்திவாரம் குடும்பம் தான். குடும்பத்தில் இருந்தால் எல்லாமே. 10ஆம் பத்திநாதர் ஒரு சில திருமண நிகழ்வுகளெல்லாம் சொல்லுவாங்க. 10ஆம் பத்திநாதர் அவர் போப்பாண்டவர் ஆன பிறகு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு பெரும் மகிழ்ச்சி. அவருடைய உடைகள், இந்த மோதிரெல்லாம் அம்மாவிடம் போய் காட்டுகிறார். அம்மா, இங்கே பாருங்க, நான் போப்பாண்டவர் ஆயிட்டேன், பரிசுத்த திருத்தந்தை ஆயிட்டேன், அதற்கு உண்டான அதிகாரம் இது அப்படின்னு சொல்லி மோதிரத்தை காட்டி ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்லுவாங்க. அவருடைய தாய் கூலா அமைதியா, மகனே, உன்னுடைய தகப்பனார் எனக்கு இந்த வெட்டிங் ரிங் போடலினா உன்னோட கரங்களில் அந்த ரிங் ஏறி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அகந்த குடும்பத்திலிருந்து தான் எப்பேற்பட்ட உயர் பதவி இருக்கக்கூடிய மனிதர்களும் வருகிறார்கள். குடும்பம் இல்லாமல் அது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக 10ஆம் பத்திநாதர் வாழ்விலே பார்க்குறோம். குடும்பம் அவ்வளவு ஒரு உயர்ந்தது, உன்னதமானது, வேறு எதற்கு ஒப்பிட முடியாது. கோவிலுக்கு கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா கோயிலோட அமைப்பு வேறு, குடும்பத்தினுடைய அமைப்பு வேறு. கோயிலுடைய பண்புகள் அதில் நம்ம கடைபிடிக்கலாமே ஒழிய குடும்பத்தை வேறு எதற்கும் ஒப்பிட முடியாது. அதனுடைய புனிதமான உறவாக இருக்கலாம், ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொண்டு வாழ்வது, தியாகத்திலும் அன்பிலும் வாழ்வது, விட்டு கொடுத்து வாழ்வது போன்ற எல்லா விதமான நற்பண்புகளிலும் அந்த குடும்பம் ஒரு மணிமகுடமாக இருக்கிறது. அது சிறப்பான ஒரு நிலையில் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் உயர்ந்த மணிமகுடமாக இருக்கிறது. எனவே நாம் புரிந்து கொள்ளுறோமாக அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம்.
இந்த குடும்பத்தில் தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு அப்படிங்கிற அந்த முறையில் எனக்கென்ன ஒரு சில கடமைகள் இருக்குது. அந்த கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமையும் பொறுப்பு தான். நம்ம வாக்கு சத்தியம் எடுப்போம். ஒவ்வொரு திருமண நிகழ்விலும் போது எத்தனை பேர் உணர்ந்து எடுக்கிறாங்களோ தெரியல. திருமணத்தினுடைய நோக்கம் என்ற ஒரு கேள்வியே இருக்கும். அதில் பதில் வரும், ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொண்டு அன்பிலும் தியாகத்திலும் வாழ்வது, குழந்தைகளை பெற்று கிறிஸ்தவ கடமைகளில் அவர்களை உருவாக்குவது என்பதை நான் உணர்கிறேன். இதுதான் திருமணத்தினுடைய நோக்கம், இதுதான் குடும்பத்தினுடைய நோக்கம். ஆக அந்தந்த கடமைகளை நாம் செய்து அதற்கென்ன ஒரு அழகு சேர்க்கிற போது மட்டுமே குடும்பம் மேன்மை அடைகிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக வாழ்வோம். அதற்கு முன்னுதாரணமாக இருப்பது தான் நம்முடைய அன்னை மரியாள், சூசேப்பர், இயேசு ஆண்டவர் இவர்கள் அமைத்த அந்த குடும்பம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அவர்கள் பின்பற்றிய காரியத்தை நாம் பின்பற்றினாலே போதும். அவர்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் எருசலேமுக்கு போகிறாங்க, அந்த சட்டத்தை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத அது சொல்லப்படுகிறதாக. சட்டத்திட்டங்கள் அனுசரிப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்குரிய கடமைகளை செய்வதாக இருக்கட்டும், அந்த தொழில் எளிமையான தொழிலாக இருந்தாலும் அதை அவர்கள் மனமு வந்து ஏற்றுக்கொள்வதாக எல்லாமே அவர் குடும்பத்திலே 30 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இருக்கிறதை பார்க்கிறோம். இவ்வாறாக பல பண்புகள் இந்த குடும்பத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு நமது குடும்பத்தையும் அழகுபடுத்துவோம். நம்மால் இந்த உலகம் அழகு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்வோம். தேவையானவர்களுக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். கடந்த வாரத்தை கறிக்க சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகத்திலிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவுடன் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தை வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரும் இறந்தோரின் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவர் ஆட்சிக்கு முடியாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் பெருமானுமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடு மகனோடு ஒன்றாக ஆராதனை மாற்றி வருகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசி வருகிறவரை ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்காக திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவாழ்வு வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். காணிக்கை பாடல். அமர்வோம். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, மகிழ்வின் பலிபொருள்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்தமை பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைத்து நிற்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றால் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக மதமாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினார் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானகணிகளோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து மது மகிமையை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலா சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வணக்க தகப்பனேவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூயாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாயுமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இறைவிருந்து அறிந்திய வெம்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி உரிதம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு புகழுகிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற எனவே நெஞ்சார மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாயுமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவையினை குறந்திரலாம். சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், மறை மாவட்ட ஆய தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகினரோடும் திரு அவை அன்பில் நிறைவடைய செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்கள் மரித்தோரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிகிறிஸ்தல் ஆன்மாக்களையும் இன்னும் குறிப்பாக எங்களது முன்னாள் 1000 அம்புரோஸ் ஆண்டை அவர்களையும் நினைவு கூர்ந்துள்ளோம். இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு நித்திலை பாதலையும் விண்ணுலக பேரின்ப மோட்ச பாக்கியத்தை நீ நல்க வேண்டுமாய் எங்களது எளிய ஜீவங்களுக்கு கொடுக்கிறோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகழ்தம திருமுகல் ஏற்றலும் எங்கள் அனைவரையும் இதம் இரக்கமாயிரம் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பங்கின் பாதுகாவல புனித பிரான்சிஸ் அசிசியாரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டவர்களாய் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியானவர் ஒன்றியப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நாம் மனிதன் பக்தியோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்ப வாழ்வுக்காகவும் எமைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் முடிந்திரேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாக தந்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர், இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறுபெற்றோர். தகுதியற்றவர் கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வதா. கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாலும் சென்றாலும் உன் நாமம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வதா. கருணை உன் வடிவல்லவா.
எங்கும் சுடர் வீசும் மொழி என்றும் சொல்வார், மனதீபம் நீ என்றும் அறியாமலே. அருள்மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் மொழி என்றும் சொல்வார், மனதீபம் நீ என்றும் அறியாமலே. அருள்மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. நெடுந்தூரம் இருந்தாலும் நீதான் என்பேன், உனதாலும் நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பில் துளி போத வாழ்வே, ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவே. மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா. கடந்தாலும் உள்ளத்தில் உள்வாழ்வதா, கருணை உன் வடிவல்லவா. நமது புதிய ஆலயத்தின் இறுதிக்கட்ட பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கப்பெற்று பணிகள் சிறப்பாக நிறைவடைய நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே ஆலயம் கட்டித் தருவீர். இறைவா, புதிய ஆலயத்தில் நீர் குடிகொண்டு உமது பிரசன்னத்தால் எம்மை வழிநடத்தும். மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் ஆராதனை உமக்கு தந்திட என் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியாரை வணங்கி மகிழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித் தருவீர். இறைவா, எங்கள் அறியாமையை புரிந்து கொள்கிறோம், எங்கள் அறியாமையை ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் பலவீனத்தையும் உணர்கிறோம். எங்களது உழைப்பு, பண உதவி, பொருள் உதவி அனைத்து முயற்சிகளையும் முன்பொற்பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு தந்து ஒரு மனதோடு இணைந்து செயல்பட நல்ல எண்ணங்களை தாரும். நல் மனதோரை பலப்படுத்தும். தாராள உள்ளத்தோரை ஆசீர்வதியும். சமாதான தூதுவர் புனித அசிசியாரை போல இறை சமாதானத்தை பெற்று பிறரோடு நல்வுறவில் வாழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித்தருவீர். இறைவா, ஆமென். இன்று மாலை நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. நமது மறை மாவட்ட அளவிலே ஜூபிலி ஆண்டினுடைய துவக்க நாளை இன்று ஆயரவர்கள் கத்தீட்ரல் பேராலயத்தில் துவங்கி திருப்பலி நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆகவே மாலை 5 மணி அளவிலே அங்கு ஜூபிலி ஆண்டினுடைய துவக்க சிறப்பு நிகழ்வு திருப்பலியால் நடைபெறும். ஆகவே அனைவரும் பங்கெடுக்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு அருள் புரியுமே நாங்கள் பணிவோடு வேண்டுகிறோம். திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடராது பின்பற்றச் செய்திருளும். இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக எந்நாளும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குழலும் யாழும் குரலினில் தோனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியினில் சுமந்து மாதா வருவாளே. ஆரோக்கிய மாதா வருவாளே. குழலும் யாழும் குரலினில் தோனிக்க கும்பிடும் வேளையிலே
மழலை இயேசுவை மடியினில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. இப்படியா